இப்போ ஜன்மாஷ்டமி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு ரெடி. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். பாருங்க, ஒரு கடாய் வச்சுட்டு 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். எதுனா டஸ்ட்டு கிஸ்ட்டு எதுனா இருந்துச்சுன்னா நம்ம பேக்கெட்டு தான் வாங்கிக்கிறோம், இருந்தாலும் நம்ம ஜலிச்சிக்கலாம். எந்த கப்பு இருக்குதோ அந்த கப்பில் 2 கப் அளவு நம்ம எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் சூடான போதும், கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு இல்லை. இது ஒரு சைடு ஆறட்டும். இன்னொரு சைடில் ஒரு போல் எடுத்துகிட்டு 1/2 கப் அளவு நம்ம கடல மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் 2 கப்பு எடுத்தோமோ நம்ம அரிசி மாவு, அதே கப்பில் 1/2 கப்பு கடல மாவு. இது கூட நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அரிசி மாவு சில்லுனானும் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு நம்ம சீரகம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் எள்ளு வேணும்னா கூட எள்ளு சேர்த்துக்கலாம். சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கூட இருக்கட்டும், அவ்வளோ இருந்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே வந்து 2 டீஸ்பூன் அளவு பட்டர், கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் அளவு இருக்குது அந்த பட்டர். பாருங்கள், சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பட்டர் ஆகட்டும், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஃபுல்லாக. கொஞ்சம் இல்லாட்டி பட்டர் வேணும்னா நீங்கள் மெல்ட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மைக்ரோவில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தெளித்து நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இது மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துட்டோம். பாருங்கள், பார்த்தா கை வச்சல நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக போயிடுச்சு. இப்போ இது ஒரு சைடில் வச்சிடலாம். பாருங்கள், முறுக்கு சுடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துன்னுக்குறோம் அச்சு. பாருங்கள், இந்த முறுக்கு சேமு பட்டர் முறுக்கு இன்றைக்கி பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கணும். கொஞ்சம் உள்ள ஆயில் தடவி எடுத்துக்கணும். இப்போ ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எவ்வளோ சேருதோ அவ்வளோ பார்த்துட்டு நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது கீழே ஆயில் தடவிட்டு நம்ம இது ஃபிட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக. ஒரு சைடு நான் எண்ணெய் சூடு பண்ணுறது கடாயில் வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது வந்து மூடி வைக்கலாம். நம்ம காயக்கூடாது மாவு, மிச்சம் இருக்கிற மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மூடிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செஞ்சு பாருங்கள். ஒன்று இப்படி சுற்றினாலே முறுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளிடும். இப்போ நம்ம 1 பீஸ் சேர்த்து பார்த்துக்கலாம். நல்லா சூடாகிட்டுக்குது பாருங்கள். எண்ணெய் இந்த அளவுக்கு சூடானா போதும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இருக்கிற முறுக்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டுல லைட்டாக இந்த அளவு போதும், ஒயிட் கலராக. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே புழிஞ்சு விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இது ஆட்டோமேட்டிக் அதே ஆகி கட் ஆகிடும், நம்ம கட் பண்ணணுன்ட்டுல. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக எவ்வளோ ஆகுதோ நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக. எவ்வளோ ஃபுல்லு சைட்லேயே பாருங்கள் அதே கட் ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் வந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் நல்லா பொரிஞ்சணும். எண்ணெய் அது ஃபுல்லாக கம்மி ஆகிடும். அது மேலே வருதெல்லாம் ஃபுல்லாக சலசலப்பெல்லாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம திருப்பி விட்டுலாம். கலர் எந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்னொரு ட்ரிப்பு கூட நம்ம ஃபுல்லாக முறுக்குது சேர்த்து பொரித்து எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் தான் இது ஃபுல்லாக ஆகிடும். ஒரு சைடு இந்த சைடு 5 நிமிஷம், அந்த சைடு 5 நிமிஷம் திருப்பி சேர்த்துலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துட்டோம்.